ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பேரிச்சம்பழம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ அளவு பேரிச்சம்பழம் உள்ள விதையெல்லாம் நீக்கி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட நான் காய்ச்சின பால் நல்லா சூடாகவே 1/4 லிட்டர் அளவு இதில் ஊற்றுறேன். இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாட்ட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலோடையே நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா பேஸ்ட்டாட்ட வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் 60 ml அளவு தயிர் சேர்த்துறேன். கூடவே 80 ml அளவு ஆயில் இதில் நான் சேர்த்துறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். விஸ்கு, பீட்டர் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு சேர்த்துறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கூடவே 1 பிஞ்ச் அளவு இதில் சால்ட்டும் இதில் நம்ம சேர்த்திடலாம். இது கூட நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கரெக்டான பதத்துக்கு வர்ற வரையும் இதுக்கு நம்ம பால் சேர்த்தணும். நான் இதுக்கு 125 ml அளவு பால் சேர்த்திருக்கேன். கூடவே நாட்டு சர்க்கரை நான் டேஸ்ட்டுக்காக 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கிங்க. மறுபடியும் இதை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கேக்கில் நமக்கு உள்ள கடிப்படுறதுக்காக இதில் நான் பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்தி கூடவே பாதாமை துருவி அதையும் நான் இதில் சேர்த்துறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூட நீங்கள் முந்திரி, திராட்சை அந்த மாதிரி எது வேணாலும் நட்ஸ் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம டின்னுக்கு மாற்றிடலாம். நம்ம எதில் பேக் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம மாற்றிடலாம். நான் இதுக்கு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது நீளமாக வரணுங்கிறதுக்காக. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் ஓகேனா நீங்கள் ரவுண்டாக குடி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் தூவி விட்டு நம்ம பேக் பண்ணோன்னா கேக் ஒட்டாமல் வரும். இப்போது மாவு இதில் நான் போட்டுட்டேன். நான் இதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பேரிச்சம்பழமும் பாதாமியும் இதில் நான் மேலே தூவுறேன். அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி இப்படி மேலே எல்லா பக்கமும் போட்டுருங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி வச்சிடலாம். இது நல்ல ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதில் கேக் டின் வச்சு மூடி வச்சிடலாம். இது எனக்கு வேகிறதுக்கு 45 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போது இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பூனில் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் பண்ணுறேன். கீழே பிளேட் வச்சு நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம பேரிச்சம்பழம் வச்சு இந்த மாதிரி கேக் செஞ்சு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.